அன்பே சிவம் மனமே குரு என்றுணர்த்திய குருவே போற்றி. எனக்குள் இறைவனை உணர வைத்த குருவே போற்றி. உங்களோட பிறப்பிலே வந்து ஒரு மிஸ்திரி இருக்குல்ல, அதாவது உங்கள் அம்மா உங்களை வயிற்று சுமக்கும் போது அது கட்டியா பிள்ளையான்னு தெரியாது. ஆமாம், எனக்கு வந்து அதை பற்றி கொஞ்சம் சொல்ல முடியுமா? இது என்னன்னா, கர்ப்பமாக இருந்துக்கிறாங்க. கர்ப்பமாக இருக்கும்போது இது குளிமி கட்டி, அப்போ பொம்பளைங்களுக்கெல்லாம் வயிறு பெருசாகிடும் ஒரு கட்டி வந்ததுன்னு. அந்த குளிமி கட்டின்னுட்டு என்ன பண்ணிட்டாங்க, அப்போல்லாம் பார்பருங்க தான் மருந்து கொடுப்பாங்க. அந்த மருந்துங்களை கொடுத்து என் தலையெல்லாம் வெந்து போய் ஆப்ரேஷன் டெலிவரி ஆகிற வரைக்கும் குழந்தை இருக்குதுன்னு தெரியல. ஸ்டான்லியில் ஆப்ரேஷனுக்கு போயிட்டு ஆப்ரேஷனுக்கு பயந்துக்குன்னு வீட்டுக்கு வந்தோடனே நான் பிறந்துட்டுக்கிறேன். இந்த பிறந்ததால் என்ன ஆகிப்போச்சு, 3 வருஷம் என் கால் வரல, தலையெல்லாம் வெந்து போய் தான் பிறந்துருக்கிறேன். இந்த மாதிரி தான் என்னுடைய பிறப்பு நடந்துருக்குது. ஆனால் இது எதுவுமே இது நடக்க போகுது அது நடக்க போகுதுன்னு கற்பனை பண்ணதும் கிடையாது, அதை நினச்சி அதுக்காக பயணம் பண்ணதும் கிடையாது. நான் போகிற போக்கில் போகணும், என்னுடைய எண்ணம் எல்லாம் மக்கள் நல்லா இருக்கணும், சந்தோஷமாக இருக்கணும், அதுதான் எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம். அதுக்காக தான் இவ்வளோ 76 வயசு வரைக்கும் பாடுபட்டுங்கிறேன், என்னால் முடிஞ்ச வரைக்கும். ஸோ உங்களோட முதல் குரு வந்து, அதாவது ஞான குரு வந்து உங்களுக்கு பாம்பாட்டி சித்தர்னு சொன்னீங்க. பாண்டியன், பாம்பாட்டி சித்தர், பாண்டியன் பேர் அவருக்கு. ஓகே, அவருக்கு பேர் பொதிகமலையார். பாம்பாட்டி சித்தரோட பாட்டு கேட்டு நீங்கள் இந்த ஆன்மீகம் வந்து சொல்லியிருக்கீங்க. பாம்பாட்டி பாட்டு சொல்கிறேன், ஆனால் அவர் வந்து பாண்டியன் பேர். ஓகே, அவருக்கு உண்மையான பேர் வந்து பொதிகமலையார்னு பேர் அவர். ஏன்னா அந்த குரூப் அங்கே இருந்தவங்க அதனால் அவருக்கு பொதிகமலையார்னு பேர். பொதிகமலை சித்தர்கிட்ட தான் முதல் நீங்கள் ராஜயோகம் கற்றுக்கிட்டீங்களா? ஆமாம், எனக்கு வந்து மற்றது மேலெல்லாம் நம்பிக்கை கிடையாது. மற்ற இது எல்லாத்துலேயுமே இப்போ ஒரு மாந்திரிகம் பண்ணுறோம். நீங்கள் வந்து மோசமான ஆள், இன்னொரு ஆள் வந்து ரொம்ப தங்கமானவர். ஆனால் அந்த தங்கமானவர் எனக்கு தெரியாது, மோசமான ஆள் நீங்கள் தான் எனக்கு தெரியும். அப்போ நீங்கள் சொல்கிறீங்க ஒரு விஷயத்தை, இந்த பக்கத்து வீட்டுக்காரன் எனக்கு இந்த மாதிரிலாம் தொந்தரவு கொடுக்குறான், அவனுக்கு ஏதாவது பண்ணிடணும் அப்படின்னு சொல்கிறீங்க. எனக்கு அவன் தெரியாதால, நீங்கள் தெரிஞ்சதால் நீங்கள் சொன்னதை மட்டும்தான் நான் எடுத்துப்பேன். நான் எடுத்துக்கின்னு அவனுக்கு ஏதாவது பண்ணிவிடுவேன். அப்போ இந்த பாவம் யாரை சேரும், உங்களை சேருமா என்ன சேருமா? என்ன தான் சேரும். மாந்திரிகன்ற முறையில் நன்மையே செய்ய முடியாது, எப்படி செய்தாலும் ஒருத்தருக்கு தீமை ஆகிடும். அதனால் நான் அந்த மாதிரி விஷயத்தெல்லாம் ஈடுபடுது. எனக்கு தெரிஞ்சதெல்லாம் தெய்வத்தை அடையணும், மக்கள் அடைய வைக்கணும், இது மட்டும்தான் என்னுடைய குறிக்கோள். அந்த மக்களை அடையிறதுக்காக தான் இவ்வளோ பேசுங்கிறேன். எல்லோரும் கடவுள் இங்கே இருக்குது அங்கே இருக்குது அங்கே இருக்குது, எங்கேயுமே இல்லை, மனிதனுக்குள்ளே தான் கடவுள் இருக்குது. அது புரிஞ்சிடுச்சுன்னு சொன்னால், புரியறது கொஞ்சம் கஷ்டம்தான், புரிஞ்சிடுச்சுன்னா அவன் உண்மை தெரிஞ்சிடும். மனிதன் இல்லைன்னா உலகத்தில் கடவுள் ஏது? யார் அதை போய் இப்போ ஆமை இருக்குது 400 வருஷம் உயிர் வாழுது, அது எந்த கடவுளை கும்பிட்ற உயிர் வாழுது? ஒரு கடவுளையும் கும்பிடலையா? கடலில் கோடிக்கணக்கான உயிரினங்கள் இருக்குது, எந்த கடவுளை கும்பிடுது? உயிர் வாழலை. காட்டில் ஏராளமான நம்மளை விட பெரிய பெரிய மிருகங்கள் இருக்குது, யானை இருக்குது, புலி இருக்குது, சிங்கம் இருக்குது, அது எந்த கடவுளை கும்பிடுது? எப்படி உயிர் வாழுது? அப்போ கடவுளை கும்பிடலனாலும் உயிர் வாழ முடியும், கடவுளை கும்பிட்டாலும் உயிர் வாழ முடியும். அப்போ இது ரெண்டுக்கும் உயிர் வாழ வைக்கிறது எது? இதை நம்ம சிந்திக்கணும். இதெல்லாம் சிந்திச்சோம்னா தான் நமக்கு உண்மை தெரியும். உணவுன்னு ஒன்று உலகத்தில் இல்லைன்னு சொன்னால் உயிரினம்னு ஒன்று கிடையாது. அது கடவுளை கும்பிட்றானோ கும்பிடலையோ அது அப்பாற்பட்ட பிரச்சனை. கடவுள் இல்லைன்றவனும் இருக்கிறான், உயிரோடு தாங்கிறான். கடவுள் இருந்து 24 மணி நேரம் கும்பிட்றவனும் சேர்த்து தான் போகிறான். அப்போது மனிதனுக்கு கடவுளாக இருக்கிறது உணவு. அதுவும் இந்த உணவு வந்து உலகத்தில் எத்தனையோ மதங்கள் இருக்குது,
ஜெயின மதங்குது, புத்த மதங்குது, முஸ்லீம் மதங்குது, சீக்கிய மதங்குது, கிறிஸ்துவ மதங்கள் இருக்குது. இத்தனை மதத்துக்காரனும் அந்த உணவை தான் கும்பிடணும். ஆனால் அந்த இந்து மதத்தில் மட்டும்தான் எந்த உணவை சமைச்சாலும் அதை போட்டு கும்பிட்டுட்டு சாப்பிட்டான். மற்றவெல்லாம் வீட்டுக்கு போய் சாப்பிட்டான், பிரியாணி செய்துப்பான், வீட்டில் போய் சாப்பிடுவான். இந்து மதம் மட்டும்தான். காரணம் என்ன? உன்னை வாழ வைக்கிறது அந்த பொருள் தான், அதை வணங்கி சாப்பிடு அப்படின்றதுக்காக உணவை அது கறிமீன் ஆக்கி போட்டாலும் வணங்க சொன்னோம், சாதாரண வடை பாயசம் போட்டாலும் வணங்க சொன்னோம். அந்த ஒரே ஒரு பொருள் இல்லைன்னா ஒருத்தனை ஒரு ரூமில் போட்டு 20 நாள் பார்த்த கடவுள் வந்து காப்பாற்றுவார்னு போட்டு 20 நாள் பார்த்த கடவுள் இல்லை உணவு தான் கடவுள்னு வச்சின்னா 20 நாள் பார்த்த உணவு சாப்பிட்டோம் வெளியே வருவான், அவன் உள்வே சேர்த்து போயிருப்பான். அப்போ இங்கே கடவுளுக்கு வேலை இல்லை. அப்படி வேலை இல்லாத கடவுளை ஏன் வழிபடணும்? எதுக்காக வழிபடணும்? ஏன்னா துட்டு கிட்ட கொடுக்குமா? அதுவும் கொடுக்காது, அதுக்கிட்டவும் துட்டு கிடையாது. காஞ்சி இவர் பெரிய பட்டினத்தார் சொல்லுவார், கனகாபிஷேகம் பண்ணலான்னு இருந்த உனக்கு காசாசை இல்லையேன்னுவார். தங்கத்தில் உனக்கு அபிஷேகம் பண்ணலான்னு இருந்த சிவபெருமானுக்கு, ஆனால் காசு ஆசை இல்லை அவருக்கு, அதனால் அது பண்ணியும் பயன் இல்லைன்றார். அது மாதிரி காசு ஆசையும் கிடையாது கடவுளுக்கு. அப்போ என்ன தான் இருக்குது? அருள் மட்டும் இருக்குது. இந்த அருளை தேடி தான் உலகம் ஃபுல்லாக மனிதன் கடவுளை தேடினுக்கிறான். ஆனால் அது அவனுக்கே தெரியாமல் தேடினுக்கிறான். இப்போ ஒரு மகான் இயேசு இருக்கிறார், ஒரு நபி இருக்கிறார், ஒரு புத்தர் இருக்கிறார், இவங்கெல்லாம் மகான்கள். ஒரு சாய்பாபா இருக்கிறார். மகான் வேலைக்கும் கடவுளுக்கும் என்ன வேறுபாடு அப்படின்னா, மகான் அந்த குறிப்பிட்ட காலம் போய் அந்த உடலில் இருந்து உயிர் பிரிஞ்சதுன்னா அது அந்த கடவுள்லேயே போய் இணைஞ்சிடும். அது ஒரு துகில், அது இணைஞ்சிடும். திருப்பி எந்த காலகட்டத்துக்கு அது தேவையோ அதை இறைவனே அனுப்பி அந்த ஊரில் போதனைகள் பண்ணி நல்ல வழிகளை உண்டாக்குறதுக்காக அந்த மகான்களை தனக்குள்ளே சேர்த்துக்கார். அப்படி வந்தவர் வள்ளலார் 1100 வருஷத்துக்கு முன்னே ஒரு பத்திரகிரி, ஒரு வள்ளலார் உடலோடு மறைஞ்ச மகான்கள். அதுக்கு அடுத்தபடி 200 வருஷமாச்சு. இன்றைக்கி வள்ளலார் மட்டும்தான் உடலோடு மறைஞ்சார். அப்படிப்பட்ட மகான். காயக்கல்பம்னு ஊரெல்லாம் ஏமாற்றின்னுக்கிறான். ஒருத்தனாலும் இங்கே காயக்கல்பம் பண்ண முடியாது. காயக்கல்பம்னா அவங்களுக்கு எல்லா மருந்தும் தெரியும். இந்த உடல் அழியாத பார்த்துக்காது. சத்தியத்தை நோக்கி போகணும். சத்தியம் மட்டும்தான் அவங்களுக்கு சீடர்களுக்கு சொல்லி கொடுக்கணும். இன்றைக்கி ஆசிரமங்கள்லாம் எப்படி ஆகிப்போச்சுன்னா, கடவுள் வழிபாடு சுதந்திரமானது, அதில் யாரும் கட்டுப்பாடே கிடையாது. அதில் இப்போ ஒரு அம்மா இருக்கிறாங்க, புள்ள கட்டுப்பாடு. ஒரு அப்பா இருக்கிறாரு, பொண்ணு கட்டுப்பாடு. ஒரு வேலைக்கு போகிறீங்க, முதலாளிகிட்ட கட்டுப்பாடு. இப்படி எல்லாத்துலேயும் கட்டுப்பாடுகள் உண்டு. ஆனால் தெய்வத்தை வழிபடுறதில் கட்டுப்பாடே கிடையாது. அப்போ என்ன பண்ணணும்? நீ காலையில் வரணும், உபதேசம் வாங்கணும், எப்படி சொல்லி கொடுத்தாங்களோ அதை வீட்டில் போய் சொல்லணும், செய்யணும். இங்கே செய்ய ஆரம்பித்து இங்கேயே தங்க ஆரம்பித்து இங்கேயே இதை பண்ணால் உன்னை மென்டல் ஆக்கி உன்னுடைய சொத்து சுகம் எல்லாத்தையும் அந்த ஆசிரமம் என்ன பண்ண போகிறீங்க? ஒன்றுமே இல்லையே. நீ செத்தாலும் காமன் இல்லாத போகிறேன், நான் செத்தாலும் காமன் இல்லாத போகிறேன். அப்புறம் ஊர் சொத்தை ஏமாற்றி வச்சு சாப்பிட்டு என்ன பண்ண போகிற? என்ன நீ ஒரு 5000 வருஷமாக இருக்க போகிற? இல்லை. வாழ்ந்த காலம் லாபம். நாளைக்கு வாழ்வோமோ இன்றைக்கி வாழ்வோமோ எப்போ வருமோ தெரியாது. எப்போ வந்தாலும் போய் தான் ஆகணும். அதை யாரும் தடுக்கவும் முடியாது. இந்த பாழாப்போன உடல் அன்னமய கோஷத்தால் ஆனது. இந்த அன்னமய கோஷத்தால் ஆனதை இந்த உடலுக்கு எல்லா டாக்டராலையும் வைத்தியம் பண்ண முடியும். ஆனால் உள்ளகிற உயிருக்கு அந்த ஒரு டாக்டரால் மட்டும்தான் வைத்தியம் பண்ண முடியும். இதையெல்லாம் நம்ம உணர்ந்து ஆன்மீக பயணம் பண்ணோம்னா நல்லாயிருக்கும். ஐயா, இப்போ சிவ பூஜைன்னு எல்லாருமே சொல்றாங்க. சிவ பூஜை பண்றது அப்படி பண்ணும், இப்படி பண்ணும், ருத்ராட்சி கொட்டையை மாட்டிக்கணும், அப்புறமா 5 முகம் 3 முகம் 2 முகம், ரெட்டு கயிறுக்கு இந்த நடுவில் ருத்ராட்சி போடுறது, லிங்கா கட்டிருக்கிறது, விபூதி அடைக்கிறது, வேஷ கட்டிக்கிறது,
போயிட்டு சிவன் பூஜை பண்ணுறது 3 டைமில் இல்லை 5 டைமில் இப்படி எல்லாம் சிவ பூஜை பண்ணுறாங்களா? எது சிவ பூஜையா? அது சிவ பூஜையா? இங்கே நாங்கள் பண்ணுற உபதேசத்தில் பண்ணுற அது சிவ பூஜையா? எது சிவ பூஜை? உண்மையான சிவத்தோட பூஜை எதுயா? நல்ல கேள்வி தான். ஆனால் சொன்னால் கோச்சிப்பாங்களே, நாங்கள்லாம் சிவனடியார், எங்களை பற்றி நீ எப்படி தப்பாக பேசலாம்? உண்மையே தெரியும் இல்லையா? இப்போ நாங்கள் சிவனடியாருன்னா மார்கண்டேயன் சிவனடியார், சிவனை பிடிச்சிட்டான், அவன் சாவலை. இப்போ சிவனடியார் அவங்களுக்கு முன்னாடி 1000 பேர் இருப்பாங்க. நான் மட்டுமே புதுசாக சிவனடியார் ஆகலை. எனக்கு முன்னாடி ஒரு குரூப் வந்திருக்கோம். அந்த குரூப்லாம் வாழ்ந்துனுக்குறாங்களா இல்லை செத்து போயிட்டாங்களா? சாவாமல் இருந்தாங்கன்னா அவங்களாம் சிவனடியார். ஓ, அப்போ சிவனடியாரை நானும் போனால் நானும் சாவாமல் இருப்பேன்னா தாராளமாக நீங்களும் சிவனடியாராக இருங்க. எல்லாம் சாவறதுக்கு எதுக்கு வேஷம்? இல்லை இல்லையா? அப்போ இந்த உண்மை புரிஞ்சுக்கணும். நான் சிவனடியார்னா சிவனை நான் அடையணும். வரம் வாங்குவாங்க சாமி, மகாபாரதம் சண்டை வருது, எதிரிகள் எல்லாரையும் அழிக்கணும். அர்ஜுனன் என்ன பண்ணுறான்? இங்கே இருக்கிற அம்பெல்லாம் பத்தாது, இதுக்கு சக்தி இல்லை. அப்போ என்ன பண்ணுறான் கிருஷ்ணன்? அதே இதெல்லாம் பத்தாது, வரப்போகிறது பெரிய சண்டை, பெரிய பெரிய ஜாம்பவான்லாம் வரப்போகிறான், நம்மளே ஏற்கனவே எலி குஞ்சு மாதிரி இருக்கிறோம், அதுக்கெல்லாம் தயாரான சண்டை வர்றது முடிவாகி போச்சு, நீ தயாராகிடு. ஆனால் சண்டை வரல. அப்போ வரப்போகிறத கிருஷ்ணன் தெரியும். அவன் சொல்கிறான், நாளைக்கு வந்தால் நீ வெறுங்கையோட நின்னா நயா பைசாவோட ஓத மாட்டேன். அப்போது சிவனை நோக்கி தவம் இரு, சிவன்கிட்ட பாசுபதாசனம் வாங்கு. அந்த அஸ்திரம் வாங்கினா நீ எதிரி எல்லாரையும் அழிக்க முடிய தகுதி உனக்கு வந்துடும். சண்டை வரலன்னா சும்மா வச்சுக்கலாம், சண்டை வந்தால் அன்னையத்துக்கு போய் நீ தவம் இருக்க முடியாது, முன்னாடியே தவம் இருக்க சொல்கிறான். யாரு? கிருஷ்ணன். அந்த தவத்தினால பாசுபதாசுரம் உனக்கு வருது. அது சும்மா வந்ததா? எவ்வளோ கோலம்! சிவனை வில்லால் அடிக்கிறான். யார்? அர்ஜுனன். அதை வாங்குறான் சிவன். ஏன் அவனுக்கு தலையெழுத்தா? வரம் கொடுக்க வந்தான் தான் உத வாங்குறான். இப்போ சிவன் வரம் கொடுக்க வந்துக்கிறான் சாமி. அந்த சிவனை அர்ஜுனை வில்லால் அடிக்கிறான். ஆனாலும் அவனுக்கு அது வலிக்கலை. ஏன்னா பக்தன். என்னை நோக்கி தாண்டா இவ்வளோ தவம் இருந்த, உனக்கு நான் கொடுக்கக்கூடிய பொருள், அதை வாங்கக்கூடிய சக்தி உனக்கு தான் எனக்கு தெரியணும்ல. சும்மா நீ தவம் இருக்க உனக்குலாம் குத்துற முடியுமா? நான் கொடுக்க போகிற பொருள் எல்லாத்தையும் அழிக்கக்கூடிய சக்தி உள்ளது, ஆனால் அதை வாங்கக்கூடிய சக்தி உனக்கு. அதுன்னு மோதி பார்ப்போம் வாங்க. யாருக்கு? சிவன் அர்ஜுனன் கூட மோதுறான். அதுக்கு தகுதின்னு அவன் சிவன் அறிஞ்ச பிறகு தான் அந்த பொருளையே அர்ஜுனன்கிட்ட கொடுக்குறான். அந்த மாதிரி காலம் எல்லாரையும் சோதிக்கும். அந்த சோதனையெல்லாம் தாண்டி தாண்டி வந்தால்தான் இறைவன்றவன் ஒருத்தன் உனக்கு கொடுப்பான். அப்போ தான் அதை தாங்கி பிடிக்கிற சக்தியை உனக்கு கிடைக்கும். சும்மா எதுவும் கிடைக்காது. சரிங்களா? சரி ஐயா, இப்போ சிவத்த பூஜையை தெரிஞ்சிருக்கட்டும், இப்போ அம்மா பூஜை தெரிஞ்சுக்கலாம். அம்மா கோசம் நாங்கள் என்ன பண்ணுறோம்? கோழி வெட்டுறோம், ஆடு வெட்டுறோம், வேப்பலை மனுஷனை தவிர எல்லாம் வெட்டுறோம், நல்லா ஆடுறோம், நல்லா ஆடுறோம், மரத்துக்கு துணி எல்லாம் சுற்றுறோம், நிறைய வேஷம் போடுறோம் அம்மா கோசம். ஒரு 100 பேர் இருந்தாங்கன்னா ஒரு 50 பேர் மேலே சாமி வந்துடுறது பூஜை பண்ணும்போதே. இப்போ நாங்களும் பண்ணுறோம் அம்மா பூஜை. நம்மக்குள்ளே ஐயா சொல்லி கொடுத்தா உபதேசத்தால் அம்மா பூஜை நாங்களும் பண்ணுறோம். எதையா உண்மையான அம்மனை அடைக்கிறதுக்கு எதையா அம்மா பூஜை? உண்மையான அம்மா பூஜை எப்படி பண்ணணுங்க? எல்லாமே புற பூஜை சாமி. 2 பூஜை இருக்குது. எந்த பூஜைப்பா கரெக்ட் அப்படின்னா, ஒன்று புறத்தில் பண்ணுற பூஜை, அது ஒரு பக்கம், அதில் தான் வெட்டுறது குத்துறதெல்லாம் அங்கே நடக்குது. சரிங்களா? அகத்தில் பூஜை பண்ணணும். எல்லா ஞானிகளும் ஏதாவது ஆடு வெட்டி கோழி வெட்டி ஆனால் ஞானத்தை அடைஞ்சாங்களா? அழியலையே. ஒரே ஒருத்தன் தான் அந்த வேலையை பண்ணான், அவனுக்கு பேர் கண்ணப்பன். ஆனால் அவன் கூட ஏன் பண்ணான்னா, அவனுக்கு அதை தவிர வேறு ஒன்றும் தெரியாது. நான் சாப்பிட்ற பொருளை கொடுக்கணும் அப்படின்னு கொடுத்தான். சபரியில் ராமனுக்கு சபரி என்ன கொடுத்தான்? பழத்தை பொறுக்கின்னு வரான். இப்போ பழம் தானே கொடுக்க வேண்டியது தானே. வந்துக்கிறோம் ராமன், அந்த ராமனுக்கு நல்ல பொருளாக நல்ல பழமாக பார்த்து கொடுக்கணும். எப்படி நல்ல பழம் தெரியும்? இந்த மாதிரி ஒரு கடிக்கிறாங்க, எது டேஸ்ட் ஆகுதோ அதை கடித்து எடுத்து வைக்கிறாங்க. அதை கடித்து வச்சோன்னே நம்ம ராமன் வரான், எச்சி பட்டுது, நான் தூக்கி போட்டான் இல்லையே, அங்கே அவன் எச்சில தெரியலையே. ராமன் அந்த அம்மா சபரி எந்த பழத்தை கடித்து வச்சாங்களோ அந்த பழத்தை தேடி எடுத்து சாப்பிட்றான். அங்கே அன்பு தானே. கடவுள் அதை தானே பார்க்குறான். 6ஆம் வாரத்தில் கடவுள் இல்லைன்னு ஐயா சொல்லிக்கிறாரு. அன்பு கொண்டு
மனம் அன்பு கொண்டு உருகுதுன்னா அதுதான் தெய்வம். அங்கே எச்ச கிடையாது, அங்கே மாமிசம் கிடையாது, எதுவுமே ரெண்டு பேருக்கும் தடையே கிடையாது. நீ எதை படைச்சாலும் அவன் ஏற்றுப்பான். ஆனால் படைக்கக்கூடிய தகுதி உனக்கு இருக்கான்னு டெஸ்ட் பண்ணிக்கோ. புரியுங்களா? புறப்பூசையில் பலியிட்டே ஆகணும், இல்லைன்னா கூட்டம் வராது. ஒரு ஊரில் கும்பிட்றாங்க, வருஷத்தில் ஒரு நாள் கடா வெட்டிட்டு பொம்பளைங்கெல்லாம் வீட்டில் தான் இருக்கணும், யாரும் அங்கே வந்து சாப்பிடக்கூடாது. ஆம்பளைங்க மட்டும்தான் அவங்களே வெட்டுவாங்க, அவங்களே சமைப்பாங்க, அவங்களே சாப்பிட்டு போயிடுவாங்க, எந்த லேடிஸும் கலந்துக்க மாட்டாங்க. இப்போ என்ன அர்த்தம்? எல்லாத்துலேயும் அவனோட ஆதிக்கத்தை அவன் நிலைநிறுத்துறான். ஏன் தெய்வ வழிபாடு தானே, தெய்வத்துக்கு தானே வெட்டினேன், அங்கே நான் ஆம்பளை பொம்பளை, அப்போ தெய்வத்தை அவன் எடை போடலை. இதுதான் உலகம். ரெண்டுமே இருந்தது தான் உலகம். ஆனால் இது நம்மளை ஊர் போய் சேர்க்குமான்னு அதை கொண்டாடுறவங்க, அதை கும்பிட்றவங்க, அந்த பாதையில் போகிறவங்க யோசிக்கணும். சரிங்களா? இதை யோசித்தாங்கன்னா வெளியே இருக்கிறத நிறுத்திட்டு அவங்க உள்முகமாக யோசிக்க ஆரம்பிப்பாங்க. அதுதான் உண்மையான தாய் பூசை. சரிங்களா? மற்றதெல்லாம் வேஷம் சாமி. வேஷம் தான் சார்.